ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாட். நீங்கள் கேட்பீங்க, ஏய் ஏன்னா நெக்ஸ்ட் பாட் ஷூட்டர் பேக் ரூம்ஸ் போடல அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அதுக்கு பதிலாக ஏன்டா கிராணி ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்டாக இருக்கோ கிராணி போட்டேன்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான பக் ஆகிடுச்சு இதில். அதனால தான் நான் போட முடியல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பக் என்னென்னா, இது நெட் ஆஃப் பண்ணிட்டு விளையாடணும். என்ன பக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெட் ஆன் பண்ணிட்டு ஒரு வாட்டி விளையாடினேன், அப்போ ஆஃப் பண்ணிட்டு விளையாடும் போது கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாட் ஷூட்டர் பேக் ரூம்ஸ் போடும் போது நம்ம நெக்ஸ்ட்டு மிஷின்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வீடியோவோட போயிடலாம். நம்ம மெய்ஸே வேணாம், அது நம்மளுக்கு ஹெல்லு, நம்ம சுத்தமாக ஒத்துக்காது. ஸோ நம்ம ஹோட்டலுக்கு போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வால்யூம் கம்மியாக இருக்கா? ஓகே, கிராணி இவன் வேணாம் சிப்பா, வேணாம் வேணாம் சி யாரா அவன் கோமலி சும்மா இவனும் வேணாம், ஏலியனா வேணாம், இவன் பழசு இவனும் வேணாம். சரி, கிராணி தான் நமக்கு கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம போயிடுவோம். என்ன இவ்வளோ வாங்கியிருக்கேன் கைஸ், அதுங்க தெரில. அந்த பக்குனால் இவ்வளோ அன்லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓபித்தலை, கரண், பைரோன், டயானா, லிண்டா, நான்சி, யாரா இவங்க புதுசாக இருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். ஏய் யாராவது ஓடுறா எங்கே ஓட முடியும்? நான் தானா? பயந்தா போயிட்டான். ஒரு ஹியூமன் அங்கே ஓடிட்டுருக்கான். ரொம்ப ஓவராக இருக்குங்க. ஓகே, சவுண்ட் ரொம்ப ஓவராக இருக்குது. ஸோ நம்ம ஓகே, ஏன்னா நம்ம காணும். நம்ம ஒரே ஒரு கில் தானா? லிஸ்ட்டில் நீங்களே பார்ப்பீங்க, நம்ம ஒரே ஒரு கில்லு. இருமா, அப்டேஸில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நான் அடிக்கடி அங்கே தான் மாட்டேன். மொத்தம் ஓடுறான். நல்லா இங்கே பூஸ்ட் வேறு இருக்குது. வர்றவங்க கண்ணு வச்சு ஓடிட்டுருக்கான். நம்மளுமே சுற்ற போகிறான். நேடு உன்னை விடமாட்டேன்டா. அங்கே வந்து தூரத்தில் உணர்த்துருக்கான். இவனை போத்துலிடுவோனே காலியாகுங்க ப்ரோ. இப்போ நாம் தான் ஃபஸ்ட்டு. இல்லைடா இருங்கடா, நான் 5th 6th 11th போனால் தான் எனக்கு டேஞ்சர் போச்சுடா. எனக்கும் மேலே வந்துட்டாங்க, அதாவது என் ஈக்குவலுக்கு வந்துட்டாங்கடா. இன்னும் பூஸ்ட் காலியாக போகுது. இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி யார்கிட்ட ஓடி வர்றது. ஒருத்த ஓடி வரான், அவனை அடித்து மருகியாக போட்டுருவோம். ஓகே ஓடி ஓகே கூட பார்த்தீங்கன்னா, இது ஏன்டா லேட்டாக வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா, சில டைம் நான் சாட்டர்டே சண்டே வீடியோ போடுவேன். அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவேன், அப்லோடு நான் எப்போ வேணால் பண்ணுவேன். சில டைம் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அந்த நாள் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணிப்பேன். ஓகே, அது கூட எப்போ வேணால் அப்லோட் பண்ணிப்பேன். இப்படியே சொல்லிக்கிறேன். ஓடு நம்மளுக்கு வேட்டேன். அங்கே தான் நான் உனத்தை ஓடிட்டு இருந்தான். நான் உனத்தேன். ஏன் கத்தனன்னு கேட்காதீங்க. உனத்தை கன் வச்சுருந்தாமா ஒரு இது இருந்துச்சு, ஃபீல் இருந்துச்சு. என்னதை பயந்துட்டேன். வச்சு கவுத்துவோம் ஃபஸ்ட்டு. என்ன சார் ரொம்ப பதட்டத்தோடு ஓடி வரி? இல்லை, இந்த பிளேஸ்க்குலாம் மூளை இருக்காளியான்னு தெரியல. நேராக வந்து அடி வாங்கினீங்க. ஆரத்தரங்க இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. என்னது இது? கன்னுன்னு பயந்துட்டேன். மேலே எவனத்தை பாம்பு போடுறான். ஓடு 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 ஓடு.
ஆமாம் 10 கில்ஸு மற்றவங்களாம் 6 தான் இருக்காங்க. அவன் ஓடிட்டுருக்கான். ஏன்னா இந்த இடத்துல ஓடிட்டுருக்கான். பாய் இவங்க பழகிறான். என்ன காலி ஆகிட்டான். ஓ காலை பிடிச்சி இழுத்து அடிச்சிட்டோம். இதுதான் கிராணி. எவன்டா அது? அது அந்த கண்ணுக்காரன் தானே. ஐயோ ஓடு ஓடு. கண்ணு வச்சு நம்மளுக்கு பயமுறுத்துறாங்க. இதான் கிராணி எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். கில்லரில் அது கூட கிழவன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிராணியை விட. ஏன்னா அவன் தான் ரொம்ப சிக்மா ரூலரு. கிராணி என்னென்னா எப்படி சொல்கிறது, டெக்னிக்கலாக வந்து அடிக்கும். போன வாட்டி அதுக்கிட்ட அடி வாங்கினா பாருங்க கிராணி 1ல். ஏம்மா யார் அது பேய்? ஓகேப்பா அங்கே ஓடி வராங்க. டே பைத்தியம் பின்னாடி என்ன ஒருத்தருக்காண்டா ஒருத்தர். உங்க கண்ணு கண்ணு டேரா அட ஷட். முடிஞ்சிருச்சு மேட்ச்சு. நெக்ஸ்ட்டு பாட்ஸ் தான் வின்னு. ஓகே ஃபஸ்ட்டு மெனுவை கொடுத்து வெளியே வந்துட்டு இந்த டெத் மேட்ச்னால் என்னென்னு பார்த்துருவோம் வாங்க. ஓகே அது நம்ம மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டெத் மேட்சை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் ஏங்க நம்ம இந்த இடத்த பார்த்துருக்கோம். அதாவது நான் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல இன்னொரு நெக்ஸ்ட்டு பாட் கேமில். ஆனால் நான் அது வீடியோ போடல. அது ரொம்ப ரொம்ப சாரி. கூட நம்மளோட சேனல் 30 சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்துட்டோம் கைஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே இது ஹியூமனா பேக் நம்ம நெக்ஸ்ட் பாட்டாக தான் போவோம். ஓகே இப்போ தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 30 சப்ஸ்கிரைபர்ஸ் 25 சப்ஸ்கிரைபர்ஸுங்க. ஒரு வீக்கில் 5 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ சப்போர்ட்டிங்க்கு. அதே மாதிரி நம்ம சில்வர் ப்ளே பட்டன், கோல்டன், டைமண்ட் ப்ளே பட்டன், அட்லீஸ்ட் டைமண்ட் ப்ளே பட்டன் கிட்ட போனால் தான் நான் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுவேன். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். அதுக்கெலாம் எவ்வளோ வருஷம் ஆகுமோன்னு தெரில கைஸ். என்ன காணும் ஏங்க இந்த கன்ஸ்ட்ரக்ட் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது பாருங்க. டி நில்றா கன்ஸ்ட்ரக்ட் ஓட வேண்டியதாக இருக்குங்க. பாருங்களேன் முடியல. பாடுபடுறாங்க நான் உங்ககிட்ட. பாருங்க கொஞ்சம் இந்த கன்ஸ்ட்ரக்டில் எனக்கு எந்தெந்த பிளேஸ்னு தெரியும். ஒரு சீக்ரெட் பிளேஸ் கூட இந்த இடத்துல இருக்குது. சொப்பா கால் தாங்க வலிக்குது. இருங்க கொஞ்சம். இதே நிறைய ஹியூமன்ஸ் இருக்காங்க. காசு அப்படி பொங்குது. ஓடாதுரா எர்ரா அடி. வாடா சாரி தம்பி ஓசி கில் அடிச்சிட்டேன். ஓபி தள்ளுன்னா ஓபி கில்லு அடிப்பேன். ஓபி கில்லா ஓசி கில் கூட அடிப்பேன்டா. ஓபி தலை ஓசி கில்லு கூட அடிப்பேன். எப்படி டைலக்கு சொச்சோ என்னாச்சும் பூஸ்ட் ஏறலாங்க இன்னும் அடி வந்து. ஓகே அந்த சீக்ரெட் பிளேஸ் நான் காமிக்கிறேன் அப்புறமா. 2 பேரில் யாரை கில் பண்ணோம்? கொம்பு மாட்டியா போடா. கொம்பு போட்டால் மட்டும் அவன் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கான் கொம்பை மாதிரி. எவ்வளோ ஓடிட்டுருக்கான். தலைவா பின்னாடி போவான். அந்த தலைவா ஏன்னா அவுட் அடிவீங்க. ஏக்கிட்டே அவுட் அடிவீங்க. யாரா அவன்? ஓகே மைண்ட் கிராஃப்டில் டைமண்ட் இருக்குமா அதே மாதிரி கிறிஸ்டல் மாதிரி இருக்கான். ஏதாவது டைமண்ட் பிக்காக்ஸ்னா நெதரைட் பிக்காக்ஸ். கன்று வச்சுருக்காங்க. எப்படியும் நான் அவனை போத்தல்லிட்டேன். ஏன்னா என்ன சுட்டு போசி சூப்பர். அவன் மொத்தம் கன்று வச்சு போயிட்டுருக்கான். அவன் பக்கம் திரும்ப விடக்கூடாது. இங்கே ஃபஸ்ட்டு இப்படி போய் வாண்டடாக வந்து மாட்டுறானே. ஓகே கிராணி எர்ரி எனக்கு தெரிஞ்சு அது உண்மையான கிராணின்னு நினைக்கிறேன். நம்ம தான் அந்த கிராணி மாதிரி நம்ம தான் வேஷம் போட்டு வந்திருக்கோம். அந்த கிராணி கிட்ட மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா அதான் உண்மையான கிராணின்னு நினைக்கிறேன். எங்கள் டைலாக் தான் சொல்லுதுன்னு பார்த்தீங்களா. யூ வாண்ட் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக்குன்னு. இருங்க எனர்ஜி பூஸ்ட் ஏற்றிப்போம். ஏங்க போத்தல்ட்டான். நீ தானே என்ன போத்தல்ன. ஏங்க இவன் தாங்க என்ன போத்தல்னா. திரும்ப போத்தல்ட்டான்.
டாய் எங்கே போனால் நான் விட மாட்டேன்டா இருறா வரேன். டா எவ்வளோ தைரியம் தான் ஓவர் பவர் தலையை போத்தலுவேன். இருறா வரேன். ஓவர் பவர் தலையதா ஓவர் பவர் தான் நான் இருறா வந்து அடிக்கிறேன். டா சும்மா சொன்னேன் பாஸ் சும்மா சொன்னேன். ஓகே வெயிட் பண்ணி அடிப்போம். என்ன தலைமை காணும் கதமா டே அவன் ஏன் வேட்டடா அவன் ஏன் வேட்டை எவன்டா இங்கே போயிட்டுருக்கான் போடு. ஷோப்பா ஒரு நிமிஷம் கோவமே ஆகிட்டேன். எவன்டா போத்துழுதுன்னு நல்ல வேலை நம்மள ஆசை தீந்துடுச்சு. ஓகே டே இருறா கீழே குதிச்சிட்டான்டா. எங்கே போனாலும் விட மாட்டேன். ஓகே அந்த சீக்ரெட் பிளேஸ் எங்கன்னு காமிச்சிட்றேன். ஏன்னா நம்மளுக்கு கம்மி செகண்ட்ஸ் கூட இருக்கு. எங்கே போவோம் அம்மங்கூ சிங்கம் தான் பண்ணிட்டுருக்கா. ஏன்னா சாயங்காலம் நம்மளை பார்த்தோன்னே சலாம் அடிக்கிறானா. ஓகே இருங்க. அங்கே தூரத்தில் ஒரு டோர் தெரியுதா, அது ஒரு சீக்ரெட் பிளேஸ். இதோ பாயிண்ட் வைக்கிற பாருங்க. அதுதாங்க ஒரு சீக்ரெட் பிளேஸு. இதெல்லாம் சுரங்கம். என்னடா க்ளோஸ் பண்ணிட்டீங்க? இங்கே ஒரு வழி போகுது பாருங்க, அதுதான் ஒரு சீக்ரெட் பிளேஸ். ஓகே கூட பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பேபி நல்லுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல. எவ்வளோதான் நானும் கெஞ்சிடுது. ஓ மை காட் இருங்க பயப்படாதீங்க கைஸ். நான் இப்போலாம் அவர் சீக்கிரமாக நான் இப்போது கட் பண்ணுறதில்ல. இந்த கட் பண்ணி தான் ஆகணும்னு நிலமை வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ லேட்டாகிற விஷயம் எதுக்கு தெரியுமா? ஒரு காரணத்தினால்தான் இந்த D*2க்கு போயிடல ஃபஸ்ட்டு. ஓகே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ரெக்கார்டு வந்து ஒழுங்காக போக மாட்டேங்குது. என்னடா அழிவேன் ஏங்க அவங்களுக்கு மட்டும் எப்படி அவங்களுக்கு மட்டும் ஏறுது கில்லு? ஏதா கொத்தாக மாட்டேங்குங்களா? தேவைதான் உங்களுக்கு இது. டாய் காலியாவு நான்லாம் ஹியூமனாக இருக்கும் போதே கிங்கு நெக்ஸ்ட்டு பாட்னா எப்படி இருப்போம் நாங்கள் எப்படியே ஓகே வாங்க. நில்றா கலியவு கையை ஒடிச்சு சாப்பிடுவோம். ஏறா நீ தாண்டே போனி நில்றா வருவான் புரிய பின்னாடியே நில்றா போட்டாங்கடா. ஓகே இந்த வேர்ல்ட்ஸில் தான் நிறைய பேர் வருவான்னு நினைக்கிறேன். இவங்க போவோம் காணும். ஓகே கூட பார்த்தீங்கன்னா அங்கே போவாதடா நீ போனிடா ப்ளீஸ்டா. சரி பரவாயில்ல நம்ம தான் இப்போ டாப் மோஸ்ட் இருக்கோம். இப்போலாம் எனக்கு அந்த கண்ணுக்காரம் பார்த்தா கூட எனக்கு பயமே வரல. ஜஸ்ட்டு மிஸ்ஸு போத்தலிடுவான். பாருங்க பறந்தங்கனே வெடிக்க பார்க்குறான். விட்றா எட்டி பார்ப்போம். ஏங்க குறி வைக்கிறான் நம்மளை பார்த்து. எர்ரா ஷார்ட்கட்டு வழியாக வரேன். அங்கே ஒன்று தோழிட்டுருக்கான். தலைவா இந்தாங்க. ஓகே அந்த பக்கத்தை சுற்றிட்டு காலியாவு என்ன பார்க்குறா சலாமிடி. ஓகே நம்ம இந்த பக்கமாக போய் அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா முடியலை. விட்டுட்டாங்க போனியை. மேலே ஒரு போனி போயிட்டுருக்கா, அவனை அப்புறமா பார்த்துக்கலாம். காலி இந்த பக்கமாக தான் அவன் இருப்பான். அந்த மண்டையை அங்கே சுற்றிட்டுருக்கான். மண்டையா இருங்க இங்கே வந்துடுவான். காலியவு நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு. இந்த காலியவு நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அடி வாங்கினதுக்கு பார்த்தா ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. தேவையில்லாமல் அவசரப்பட்டு அவங்ககிட்ட அடி வாங்கிட்டாங்க 2 வாட்டி. அதுவும் அசிங்கம். அப்படியே போய் கழிவுது. இவன் தான் ரொம்ப ரொம்ப கத்துறான். சரி கன் வச்சுட்டு வரான். வந்துட்டாங்க. ஓகே அவன் பின்னாடியே போட்டால் நம்ம முன்னாடியே முன்னாடி போட்டால் நம்ம பின்னாடி வரலாம். போய் அவுட் ஆகாதீங்கடா பசங்களா. டாய் நான் ஹியூமனாக வருவல உன்னதான் நான் போத்தழுவேன். இப்போலாம் எதுக்கு அங்கே போகிறாங்க? பிச்சை எடுக்குச்சு. வடிவேல் காமெடியில் பார்த்துருப்பீங்க. ஒரு
ஒரு பொண்ணை வந்து பிச்சை எடுக்க வச்சுருவாங்க. அந்த ஆக்டரை பிக்சருமே ஆக்டிங் பண்ண வச்சுருவாங்க. அப்போது வந்து என்னென்னா சாப்பாடு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பிடிக்கலாம், சாப்பாடு வாங்கணும்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி ஓடிட்டுருக்கீங்க. எங்கள் வந்தாங்க பாவம். இவன் திரத்தின்னு வந்த 3 போனியை, அந்த 3 போனியை நான் எடுத்துக்கிட்டேன். நான் பாருங்கள். ஐயோ ஐயோ பாவங்க அவன். ஆமாம் கத்துறான் இவன் வேறு. ரே தார் தரங்கடா. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷூட்டிங் கேமில் இது ஒரு பிளேஸு D-Star 2. இது D-Star 1 தான் இங்கே. போனி நீ தான் போனி 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 வா போடு வா. டே நில்லுங்கடா. நல்லா வேலை அந்த கிராணி மிஸ் பண்ணிருச்சு. வா டே இருங்கடா. டே இருங்கடா. எப்படி நெக்ஸ்ட் பாட்டுக்குள்ளே பூந்து போகிறான். ஓகே ஆனால் செம்மையான வேட்டை. எனக்கு 25 கில்லு. இதான் என்னோடய ஐ ஸ்கோர் நெக்ஸ்ட் பாட்லேயே. ஓகே ஓகே இருங்க இதுக்குள்ளே போவோம். நான் எவனையும் காணும். டே ஒருத்தனாச்சு கிடையுங்கடா. டே 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 இந்த பிளேஸா? இதான் நெக்ஸ்ட்டு பாட்டோட பேஸு. ஓகே ஓ நான் தான் போத்தல் நான் போகிறேன். ஓகே இப்போ நம்ம மெனு கொடுத்து வெளியே வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பேக் ரூம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் பிக் சிட்டி பார்க்கலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் பிக் சிட்டி போவே விரும்பல. அங்கேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக் சிட்டின்னா கொஞ்சம் அகலமான பிளேஸு அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனை விட. ஸோ நம்ம இதிலே போயிடுவோம். ஏன்னா ஏதோ ரொம்ப இறுக்கமான பிளேஸு. நெக்ஸ்ட்டு பாட்டுக்கு பேஸுக்கும் நெக்ஸ்ட்டு பாட்டோட பிக் பேஸு கூட வீடும் கூட சொல்கிறா பெரிய வீடு. ஏன்னா நெக்ஸ்ட்டு பாட்டெலாம் அங்கே தான் இருக்கும். இதான் பேக் ரூம்ஸ். இது உங்களுக்கே தெரியும். பேக் ரூம்ஸ்னு ஒரு கேம் கூட இருக்குது. கரெக்ட் ஏங்க எப்படி இருந்தால் லிண்டா எப்படி இருந்தாலும் நம்ம தாங்க ஃபஸ்ட்டில் இருக்கோம். ஓபி தலை நம்ம தான் தலை கூட ஓவர் பவர் தலையாச்சு. நம்மளை ஃபஸ்ட்டு வைப்பான். டே எப்படா எப்படி வேணாண்டா. இதான் நல்லா பிடிக்கல. ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா எனக்கும் விட்டு கொடுங்கடா. கொஞ்சம் விட்டு கொடுக்கல. ஹியூமனாக வந்து உங்களை தான்டா அடிப்பேன். ஒரு பொண்ணு எனக்கு சரி 2 பொண்ணு எனக்கு. வா 6 கில்லு. சார் பறக்க தெரியலையா? என்ன வாங்கிக்கோ. பறக்க தெரியாமல் பறந்துட்டுருக்கான். நீங்கள் கேட்காதீங்க லாஜிக்கு. என்னடா லாஜிக் இதுன்னு. பறக்க தெரியாமல் எப்படி ப்ரோ பறக்க முடியும்? ஏங்க இந்த ஹியூமன்ஸ்லாம் தேவையில்லாமல் ஜெட் பேக் எடுக்கிறாங்க. இதுதான் நெருக்கமாக இருக்குது. சும்மா இப்படி வந்தாலே அடிச்சிடலாம். தேவையில்லாமல் ஜெட் பேக்கை வேஸ்ட் பண்ணிட்டு. நான் ஹியூமனாக இருந்தேன்னா அடித்து துவச்சிருப்பேன். இந்த கலியாவு ஏன்னா நம்ம வந்த இடத்துல வர மாதிரி வா கன் வச்சுருந்தா நினச்சிட்டு கத்திட்டேன் தேவையில்லாமல். ஏன்டா இந்த நெக்ஸ்ட் பாட்டே சண்டை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஊரில் கட்டிட்டு மண்டையிலே போட்டிருப்பேன். ஓகே வா இருங்கடா நான் இந்த பக்கம் ஓடிடுறேன். போச்சுடா இருந்த ஒரு போனியும் போயிடுச்சு. வேறா டே 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 அவனை சுட்டுங்கடா ப்ளீஸா. நாய் வண்டி அடிச்சு காலியாவு அங்கே தான் இருக்கேன். குண்டவா தரேன். இறா டே நீ வர்றா. காலியாட்டான். பேக்கில் எல்லாம் அடி வாங்குறாங்க. இந்த நீயும் காலியாவு பாவங்க இவங்களாம். ஏக்கிட்டான் வந்து அடியாக வாங்கிட்டு இருக்காங்க. என்ன இப்போ குள்ளுன்னு இருக்கா? இருங்கடா டே நான் தான் நடிப்பேன். நான் தான் ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா 19 மினிட்ஸாக போயிட்டுருக்கு. சில டைம் நம்ம 5 மினிட்ஸு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 20 மினிட்ஸ் வரைக்கும் தான் வீடியோ. ஸோ கொஞ்சத்துலேயே நம்ம இதை முடிக்க போகிறோம் இந்த வீடியோவை. தென் நெக்ஸ்ட் பாட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். பேபி நெல்லை போடலாமா இல்லை மைண்ட் கிராஃப்ட் போடலாமான்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது தான் உங்களோட இதுவெல்லாம் எனக்கு அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியும், நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்கன்னு தெரியும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, சரி கைஸ் நீங்கள் ஹாரர் கேம்னு வேணும்னு சொல்கிறீங்கன்னா ஹாரர் கேம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஆனால் அந்த ஹாரர் கேம் என்ன எஸ்கேப் பண்ண முடியுமான்னு தான் தெரில. அது நான் ட்ரை பண்ணி தான் பார்க்குறோம்.
ஸோ என்ன ஆரோக்கியம் வேணுமோ அதை சொல்லுங்கள். கிராணி ஒன்று கூட நான் ட்ரை பண்ணுறேன், ஏன்னா அதில் எஸ்கேப் பண்ண முடியுமான்னு. ஏன்னா அதில் நிறைய வாட்டி பக் ஆகுது பொருட்கள்லாம், அதனால தான் நான் அது எஸ்கேப் பண்ண விரும்பலை. அது சும்மா காமெடி வீடியோவாக போட்டிருக்கேன். கிராணி 2 எஸ்கேப் பண்ணிட்டேன், வேணால் கிராணி 3 கூட நான் எஸ்கேப் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா கிராணி 3 பற்றி எனக்கு தெரியாது. டேய் இங்கே பாருங்கள், பேசின கேப்பில் 13 வரைக்கும் வந்துட்டாங்க. எர்ரா 21 போய்க்கிற அப்புறம் நிம்மதி எனக்கு. ஓகே, இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சி போல, நம்மளுக்கு டைம் இன்னும் இருக்குது, அடிச்சு துவைச்சிடலாம். ஓகே, கரெக்டாக எனர்ஜி முடியும் போது அடிச்சிட்டேன். ஆஹா, உங்களை ஆட்டம் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு பாருங்களேன். ஸோ ஓகே, அவங்க க்ரீனு அவன் அந்த க்ளவுஸ் தான் எனக்கு அது மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க போயிட்டுருக்கான். நான் எல்லோரும் இங்கே தான் ஸ்பான் ஆகிறவங்க. இங்கே பாருங்களேன், எல்லோரும் எப்போ பூந்து போகிற அந்த பவர் நம்மளுக்கும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருங்களேன். டே எவனொத்த அடிச்சுட்டு போகிறான்டா, நான் தானே ஒன்று சேஃபாக அடிப்பேன். நீ எல்லோரும் நினைப்பேன் அவன் கிராணியாக சேஃபாக அடிக்கும், கேவலமாக அட்டாக் பண்ணுன்னு சொல்லுவீங்க. ஓகே, இதான் என்னோடய ஹை ஸ்கோர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பார்த்தீங்கன்னா நான் 1 மினிட் எக்ஸ்ட்ரா கூட போட்டேன், 21 மினிட் போட்டேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். முக்கியமாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நம்ம போடலாமா வேணாம் பேபி நல்லவை. கூட பார்த்தீங்கன்னா பேபி நல்லோவில் லாஸ்ட்டாக நடக்கிறத பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது கைஸ். நான் கூட ஃபீல் பண்ணுவேன், ஆனால் வீடியோ போட அதை பற்றிலாம் நினைக்க மாட்டேன் நான். நீங்களும் வீடியோ பார்க்க அதை பற்றி யோசிச்சு பார்க்காதீங்க. நான் உங்களுக்கும் ஃபீல் ஆகும், அதை ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் எனக்கு தான் ஃபீலிங்காக இருக்கா. ஸோ உங்களுக்கும் தான் நான் கொஞ்சம் சேஃப்டியாக சொல்லேன், அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. பேபி நல்லோ அந்த லாஸ்ட்டாக நடக்கிறது மட்டும் கூட 22 மினிட்ஸ் கூட போட்டாங்க கைஸ். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 50 வரைக்கும் ரீச் பண்ணால் தான் அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். எப்படி சொல்கிறது, அது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். கூட 200 ரீச் பண்ணாதாங்க எனக்கு ஹாப்பி. இப்போது 30 இருக்கிறது கூட எனக்கு கொஞ்சம் ஹாப்பி தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ்.